பாத்தியா, பகல்ல பெரிய மனுஷன், ராத்திரியில சின்ன மனுஷன். குடி கூத்தி இது கொலை ஒண்ணுதான் பாக்கி. அதையும் செய்திருப்பான். யாரு கண்டது? அவன் இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. உயர்ந்த பதவியில இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு தாழ்ந்த புத்தி. இப்பேற்பட்ட ஐயோகியெல்லாம் பெரிய பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இவனை சும்மா விடக்கூடாது. வாங்க, உடனே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணும். அது எதுக்கு? முதல்ல அவன் வீட்டுக்கு போய் விஷயத்தை அந்த அம்மா கிட்ட சொன்ன என்ன? பெரிய இடத்து சமாச்சாரம்லாம் நமக்கு எதுக்கு? இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாளைக்கு பல பேருக்கு தெரியத்தான் போகுது. அப்ப அவன் சாயம் வெளுக்கத்தான் போகுது. அண்ணா, அண்ணா, மணி என்னாச்சு? இது உங்களுக்கே நல்லா இருக்க? ஒரு டின்னருக்கு போயிருந்தேன் சங்கர். நேரம் போறதே தெரியாம பேசிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முந்திதான் காலா காலத்தை வீட்டுக்கு வர்றது கிடையாது, வேளா வேலைக்கு சாப்பிடுறது கிடையாது, அதை வீட்டுல கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்காகத்தான் நானும் கேட்கறேன். இல்லைன்னா நீங்க எங்க போனா என்ன, எப்ப வந்தா எனக்கு என்ன? இதுக்கு முந்தி நான் கேட்டிருக்கேனா? புரியுதப்பா. என்னத்த புரியுது? அண்ணி பாவம் இமையோட இம மூடாம மாடி ரூமுக்கு ஹாலுக்கும் அலையோ அலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தரா இருந்தா எது எக்கடு கட்டா நமக்கு என்னன்னு ஏர் கண்டிஷனை ஃபுல்லா போட்டுக்கிட்டு தூக்கமோ தூக்கம் தூங்கி இருப்பாங்க. உங்க அண்ணியை தூங்கி இருக்க வேண்டியதானடா? நான் தான் போகும்போது சொல்லிட்டு போனேன். என்னத்த சொல்லிட்டு போனீங்க? ஆமா தம்பி, உங்க அண்ணன் சொல்லிட்டு தான் போனாங்க. வேலைக்கு ஓனா சாட்சி, புருஷன் இல்ல விட்டு கொடுப்பீங்களா? டோன்ட் லாஃப், ஐ சே டோன்ட் லாஃப். அண்ணா, சூரியனுக்கு முந்தி எழுந்திருக்கிறவங்க, அது அஸ்தமிச்ச பிறகு உட்காராதவங்க, 8 மணி நேர வேலை கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்காதவங்க, இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு 10 மைல் தூரம் நடக்கிறவங்க அண்ணி. அவங்களுக்கு இனிமே நீங்க சமம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவ்வளவுதான். சரி சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நோ அட்ஜஸ்ட்மெண்ட். யூ மஸ்ட் ரிப்போர்ட் ஹர் ப்ராம்ப்ட்லி. எஸ் சார், எஸ். குட். தம்பி என்ன சொல்லிட்டு போறாரு? இந்த மாதிரி நடந்துகிட்டா என் கைய கால முறிச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டு போறான். ஐயோ, முரட்டு பிள்ளையா இருக்கும் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிமே நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும், உங்ககிட்ட அன்பா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு போறான். அதானே பார்த்தேன். ஜானகி, ஜானகி, என் பேனா எங்கம்மா? இந்தாங்க, மை போட்டுக்கிட்டு வந்தேன். வெரி குட். என்ன மாத்தி போட்டுக்கிட்டீங்களே? ஓ, ஏதோ ஞாபகம். ஜானகி, என்னுடைய அன்றாட கடமைகள் எல்லாம் நீயே செய்து கோர்ட் ஒண்ணு மட்டும் தான் என் ஞாபகத்தில் இருக்க முடியாது செய்துட்டேன். ஏம்மா, எனக்காக நீ இவ்வளவு செய்யறிய, உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? என்னங்க இது? பொம்பளைங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிறதுக்காகவே ஆண்டவன் காட்டியிருக்கிற கடமைகள் தானே இதெல்லாம். இதுக்கு போய் விலை பேச முடியுங்களா? வெல் செட், வெல் செட். ரொம்ப பிரமாதமா பேசுறிய. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? நான் என்ன என் தங்கச்சி மாதிரி காலேஜ்லயா படிச்சேன்? பாத்தீங்களா, தங்கச்சின்னு ஞாபகம் வந்தது. அவளுக்கு ஒரு கடுதாசி போனோன்னு இருந்தேன், மறந்தே போச்சு. கொஞ்சம் எழுதி தரீங்களா? ஐ எம் வெரி சாரி. என்ன மன்னிச்சுக்கம்மா, எனக்கு வேலை இருக்குது. தம்பிகிட்ட எழுதி வாங்கிக்க. வரட்டுமா? தம்பி. அண்ணி. தம்பி. என்ன நீ?
ஏன் கலங்குறீங்க? ஒண்ணில்ல, நேத்து ராத்திரி எனக்காக உங்க அண்ணங்கிட்ட நீங்க பேசுனதை நினைச்சு பார்த்தேன். அண்ணே, அலங்கோலமா கிடந்த இந்த வீட்டை ஆலயமாக்கி அதுல நீங்க ஒரு தெய்வமா இருக்கீங்க. உங்களை நான் துதிக்காம இருக்க முடியுமா? இல்ல தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கோபுரத்தின் உயரம் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அண்ணே, அப்பா இல்லாத குழந்தைகளுக்காக அண்ணனையும் அம்மா இல்லாத பிள்ளைகளுக்காக அண்ணியையும் ஆண்டவன் படைச்சிருக்கான்னா அதுக்கு நான் ஒரு உதாரணம். எங்க அண்ணனுக்காக நான் ரத்தத்தை கொடுப்பேன்னா எங்க அண்ணிக்காக நான் உயிரையே கொடுப்பேன். தம்பி, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என்ன எதுவுமே பேச முடியாம பண்ணிட்டீங்களே. தம்பி, ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? சொல்லுங்க அண்ணி. விஜயாவுக்கு ஒரு கடிதாசி எழுதணும். என்ன எழுத போறீங்க? நீங்க எழுதுங்களேன், சொல்றேன். வாங்க வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி சரி, நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, நான் எழுதிக்கிட்டே வரேன். என்ன இது? வெக்கமா இருக்க? சரியா போச்சு. இதுல என்ன வெக்கம்? தங்கச்சிக்கு தான் லெட்டர் எழுத போறீங்க. அன்புள்ள வக்கீல் தங்கச்சிக்கு. வெறும் தங்கச்சிக்கு போதும். சரி, அன்புள்ள வெறும் தங்கச்சிக்கு உன் அக்கா எழுதியது நலம். இருங்க இருங்க, நானும் அவரும் உங்க அத்தானும். அத்தானா? அது யாரது? வேற யாரு? கடிதாசி எழுதுறவர் தான். ஓஹோ, எனக்கு அப்படி ஒரு டைட்டிலா? வெரி குட் வெரி குட். சொல்லுங்க. நான் இங்க சந்தோஷமாகவும் சௌகரியமாகவும் இருக்கேன். நீ என் பக்கத்துல இருந்து என்ன பார்த்து பெருமைப்படுறதுக்கு இல்லையேங்கிற ஒரே ஒரு குறைதான். எனக்கு கிடைச்ச இந்த சொர்க்கம் உனக்கும் கிடைக்கணும், ஏன் எல்லா பெண்களுக்குமே கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அவங்களும் உங்க அத்தானும் உன்னை ரொம்ப விசாரிச்சாங்க, உடனே பதில் போடு, அவ்வளவுதான். பதில் போடு, அவ்வளவு. ஓஹோ. அண்ணே அண்ணி, உங்க உத்தரவோட நான் ஒரே ஒரு வரி எழுதிக்கிட்டுமா? தம்பி, அப்படி கேக்குறீங்க, நிறைய எழுதி போடுங்க. குழந்தைமா வண்டியில் கட்டுவ. மகளே மகளே, யார் நீ? மகனே, மாமனாவா இருக்க முடியும்? பெட்ட மகளே, மானத்தை வாங்காத. ஐயா, போய் சொல்ற, நீ ஏன் பெத்த அப்பன் இல்ல? போட்டோக்காரரே, யாரோ ஒரு அயக்கு என்ன அபகரிக்க பாக்குறான். போட்டோக்காரரே, பெத்தவடியே இல்லங்கறா போட்டோக்காரரே. டேய், அப்பையே தகராறா? இந்தா பைத்தியம். அன்னைக்கு நான் ஏத்த கடக்கார குப்பசாமி வந்தான், அவன் அப்பா அப்பான்னு. இது நிஜ அப்பா வந்திருக்காரு, அவர் அப்பா இல்லன்ற. யோ, இழுத்துட்டு போய் அத்தை வந்தாதானுங்க குடியா ரெண்டு முதுகுல. மகளே, நல்லா கவனிச்சு பார். ஐயோ, மகளே, சத்தியமா உங்க அப்பா நானு. பாடி குப்பு, நீயா பகையாளி போட்டோ உறவாடி கெடுக்க வந்த பகல் வேஷக்காரா? நீயும் உன் சேலையும் குருகுலப்பக்காரா? சொல்யூஷன் திருடி பைத்தியக்காரி மாதிரி வேஷம் போட்டு திருட வந்ததும் இல்லாம பண்பட்டாம பரோட்டா குருமா பச்சாடாமலமா தின்னு என் பர்ச காலி பண்ண வந்த மோசக்காரி. உங்க ரெண்டு பேரும் இப்பவே நான் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். மாப்பிள, யாரையா மாப்பிள? உன்னாலதான் எனக்கு பழப்பு போச்சு, வியாபாரம் போச்சு. ஒண்ணு வேலாவாது, நீயே கட்டிக்க மாப்பிள. விடுதுப்புறம் எப்படி ஒருத்த மாப்பிளையா வருது? வந்து நான் புள்ள கேக்குறேன், ஆடி மாசம் வரைக்கும் அவளை அசிஸ்டன்டா வச்சுக்கோ. ஓடி ஆடி வேலை செய்வா. குழந்தை மாப்பிளை பிடிக்குதா? அவருக்கு என்னப்பா அழகான முகம். அவர் என்ன கேமராவில போட்டோ எடுக்கிறதுக்கு முந்தைய என் இரு கண்களால அவரை படம் பிடிச்சுக்க என் இருதயத்துல எல்லாரும் விட்டு பண்ணிட்டேன். இனிமே கல்யாணங்கிற கலர் கொடுக்க வேண்டியதான் பாக்கி. நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீயா உடியா? அத்தை விடுவேன். ஐயா, என்ன தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேங்க, அங்க போலீஸ்காரங்க வந்து. ஆமாங்க, உங்க மச்சிலரை விலங்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. தங்கச்சி உடனே உங்களை கூட்டிட்டு வர சொல்லிச்சுங்க. அப்படியா? சரி சரி, நீ கடையை பாத்துக்க. யோ, பொண்டாட்டி பாத்துக்கியா? மை ஸ்வீட் ஹார்ட் விஜி, நலம் நலம் வாழ்க. என் அண்ணனுக்கு வேண்டாதவர்கள் யாரோ கட்டிவிட்டிருக்கும் கதையை நம்பிக்கொண்டிருக்கும் நீ, உன் அக்காவின் கடிதத்தை படித்த பிறகாவது அண்ணனை பற்றி சரியாக தெரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். அக்காவை பார்ப்பதற்காக ஒரு முறை இங்கு வந்தால் அப்படியே நானும் உன்னை பார்த்தது போல இருக்கும். அல்லது நீ விரும்பினால் நானே உன்னை வந்து பார்க்கிறேன். சங்கர். அந்த கெட்டவன் போடுற ரெட்ட வேஷத்துல ஒரு வேஷத்தை தான் நீ பாக்குற. அந்த கொலைகாரனை பத்தி என்ன எழுதினாலும் நான் நம்ப மாட்டேன். விஜயா, ஒரு கிளாட் நியூஸ். நீ கோயம்புத்தூர் போயிருந்தப்போ ஒரு கொலையை பார்த்தா சொன்ன இல்ல? ஆமா சார்.
அப்புறம் உங்க அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அந்த கொலகாரனுக்கு தான் அந்த அக்கா வாழ்க்கப்பட்டிருக்கு, அவர் பேர்ல உடனே நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொன்னேன். ஆமா. அதுக்கு நான் என்ன சொன்னேன், அப்பவே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் பண்ணலன்னு கேட்பாங்க. அது மட்டுமல்ல, எந்த ஆதாரத்தை கொண்டு நீங்க அந்த முடிவுக்கு வந்தீங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவே, வீணா போய் வம்புல மாட்டிக்காதேன்னு. அப்ப உன்னை நான் தடுத்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? இல்லைன்னா இப்ப அந்த ஜட்ஜி உண்மையில ஆக்ஷன் எடுத்திருப்பாரு. ஏன் சார்? இன்னி பேப்பர் பாத்தியா? இல்லையே. அந்த கொலையை செய்தவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சான். இத பாரு, போட்டோ வந்திருக்கு. இது என்ன சார் அநியாயம்? இவர் என் ஃப்ரெண்டு பானுவோட புருஷன். உங்க கல்யாணத்துக்கு கூட போயிருந்தேன். இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு சார். சரி, மேட்டர் பூராவும் படி, நான் போய் அட்டெண்ட் பண்றேன். இது என்ன கொடுமை? யாரோ செய்த கொலைக்கு யாரையோ தண்டிக்கிறதா? கூடாது. அநீதி வெற்றி அடையக்கூடாது. பானுவோட கணவர் நிரபராதி நிரூபிச்சு அவ மாங்கல்யத்தை காப்பாத்தியே தீரணும். பைத்தியக்காரி, உன் சிநேகிதியோட கணவர் நிரபராதின்னு நிரூபிக்கணும்னா உன் அக்காவோட கணவர் தான் கொலைகாரனுங்கிறத நீ உறுதிப்படுத்தி ஆகணுமே. கூட படிச்ச சிநேகிதியோட மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக கூட பிறந்த சகோதரியோட மாங்கல்யத்தை பறிக்க போறியா? சொல்லு. இல்லக்கா, இல்ல. இதனால உன்னுடைய வாழ்க்கை பறிக்கப்படுங்கிறத நான் மறந்துட்டேன். அதோட நீ வக்கீலுங்கிறதையும் மறந்துட்டேன். விஜயா, நீ வக்கீல் பட்டம் வாங்கும் போது என்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்ட? என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலும் பேச்சிலும் செயலிலும் இந்த பட்டத்துக்கு இழுக்கு ஏற்படாத வகையில் நடந்து கொள்வேன். அதோடு அதன் புனித தன்மையையும் பெயரையும் காப்பாற்றி அந்த தொழிலின் பாதையில் இருந்து விலகி படித்த படிப்பை குறுக்கு வழியில் துர்ப்பிரவேசம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தாயே. அந்த சத்தியத்தை மறந்து பந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு நீதியை சாகடிக்க பாக்குறியா? அக்கா புருஷங்கிறதுக்காக குற்றவாளியான அவனை காட்டிக் கொடுக்காம மறைச்சு நீதியை கொண்ட கொலைகாரிங்கிற பட்டத்தையும் நீ ஏத்துக்க போறியா? சொல்லு விஜயா, சொல்லு. இல்ல, ஒரு காலம் சட்டத்துக்கு விரோதமா நடக்க மாட்டேன், நடக்கவே மாட்டேன். விஜயா, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன். உனக்காக நான் வேண்டிக்காத தெய்வம் இல்ல, கும்பிடாத கோயில் இல்ல. அப்படி உன் மேல நான் பாசம் வச்சிருந்ததுக்காக இப்போ என் கணவரையே நீ பழி வாங்க போறியே, இது உனக்கு அடுக்குமா? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு கெட்டிக்கார வக்கீலுங்கிற பேர் வாங்க போறியா? இல்ல நன்றி கிட்ட பாவிங்கிற அவன் சொல்லுக்கு ஆளாக போறியா? சொல்லு, உனக்கு இது தேவை? அக்கா, அக்கா, நீதியை கண்டு அப்போதெல்லாம் கொந்தளிச்ச உன் நெஞ்சு இப்ப அக்காவை நினைச்சு குமுறுதே. அது ஏன்? குற்றங்களிலே மன்னிக்கவே முடியாது கொடிய குற்றமான கொலையை உன் கண்ணாலேயே பார்த்துட்டு அந்த கொலைக்காக அநியாயமா ஒரு நிரபராதியின் உயிர் குடிக்கப்பட்டு அதனால உன் ஆரியத்தோடியின் மாங்கல்யம் பறிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நீ ஒரு வக்கீலா இந்த உலகத்தில் நடமாட போறியா? அப்படி ஒரு வாழ்வு உனக்கு தேவையா? என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பெண், பாசத்துக்கு கட்டப்பட்ட ஒரு பைத்தியங்கிறத நிரூபிச்சிட்டியே. விஜயா, நீ ஒரு பெண், உனக்கு பாசம் தான் பெருசு. நீ ஒரு வக்கீல், உனக்கு நீதிதான் பெருசு. இல்ல, பாசம் தான் பெருசு கிடையாது. நீதிதான் தெய்வம், தான் உயிர், சட்டம் தான் மூச்சு, சட்டம் வாழ்வு. கடவுளே, கடவுளே. என்ன செய்வேன், என்ன செய்வேன்? சார், என்னம்மா? அந்த நிரபராதி விடுதலை செய்யறதுக்கு அவர் தரப்புல நானே கோர்ட்ல ஆர்கியூ பண்ண போறேன். இப்ப கூட நீ சொன்னதுதான் உண்மைங்கிறியா? ஆமா சார். சாட்சி? என் மனசாட்சி. ஆதாரம்? அதை சேகரிக்கிறதுக்காகத்தான் இப்பவே நான் கோயம்புத்தூர் புறப்படுறேன். விஜயா, மனசாட்சியை விட சிறந்த சாட்சி வேற எதுவுமே இல்லை. அந்த மனசாட்சி தான் நீதி. அந்த நீதிங்கிற கவ்வி இருக்கிற பாசம்ங்கிற மலைப்பாம்போட நீ போராட்டத்துக்கு வேண்டிய மனோபலத்தை ஆண்டவன் உனக்கு வேண்டிய அளவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். God bless you, my child. இந்த கேஸ் விஷயமா உனக்கு எப்போ என்ன உதவி தேவைன்னாலும் நான் செய்ய தயார். தேங்க்யூ சார். விஷ் யூ சக்சஸ். ஐயோ, என்னங்க இது? விடுங்க, தம்பி வெளியூர் போன வீட்டுல உங்க கொட்டை அதிகமாயிடுச்சு. விஜயா, அக்கா, அக்கா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சிருக்கு. எப்படி அம்மா இருக்க? நல்லா இருக்கியா? உட்கார், நீ பேசிக்கிட்டு இரு, நான் காப்பி கொண்டுறேன். உட்கார் விஜயா, உட்காருமா.
புறப்பட்டு வரதா ஒரு ட்ரங்க் கால் போட்டிருந்தா நான் ஸ்டேஷனுக்கு கார் எடுத்து வந்திருப்பேனே. திடீர் பிரயாணம். ஒரு கேஸ் விஷயமா இங்க வர வேண்டியிருந்தது. அப்படியா? சிவில் கேஸா கிரிமினல் கேஸா? கிரிமினல் தான். இந்த ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முந்தி ஷோபாங்கிற ஒரு பெண்ணு கொலை செய்யப்பட்டாளே. எஸ். அந்த கொலையை செய்ததா ராகவன்கிற ஒரு ஆளை சந்தேகப்பட்டு போலீஸ்ல கைது செய்திருக்காங்க. அந்த நிரபராதி தரப்புல அப்பீர் ஆகிறதுக்காக தான் வந்திருக்கேன். வெரி குட். இதுக்காகத்தான் மெட்ராஸ்ல இருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கிறியா? அப்போ அந்த ராகவன் உனக்கு ரொம்ப வேண்டியவர் நினைக்கிறேன். ஆமா, என் கூட படிச்ச ஒரு பெண்ணோட கணவர் தான் அந்த ராகவன். ஐ சீ. அவரை நிரபராதின்னு நிரூபிச்சு விடுதலை செய்யறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். ஜானகி, உன் தங்கச்சி உன்னை பாக்குறதுக்காகத்தான் வந்திருக்கான்னு நினைக்காத. பின்ன ஒரு கேஸ் அட்டன் பண்ண வந்திருக்கா, அதோட உன்னையும் பார்க்கலாம்னு வந்திருக்கா. ஏன் விஜயா, அப்படியா? ஆமாக்கா, முக்கியமான கேஸ். 1 வருஷம் தான் ஆகட்டுமே, அது வரைக்கும் நீங்க தான் தங்கி இருக்கணும். என்னங்க? அம்மா, இது உன் வீடு. இங்க பிரசிடென்ட், நான் பியூன். பிரசிடென்ட்டே எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் பியூன் தொடுத்து வேற சொல்லணுமா? தங்கள் சித்தம் என் பாக்கியம். பாத்தியா விஜயா, உங்க அத்தானோட குறும்பு. புருஷன் சீக்காளியா இருந்து செத்து போறேன்னு சொன்னா கூட சரிதான் போயான்னு விட்டுருப்பாமா. ஆனா குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனை நான் காப்பாத்துறேன். அப்புறம் நான் எதுக்குமா இந்த உலகத்துல நீ நியாயம் எல்லாம் எதுக்காகமா? இனிமே தான் என்னுடைய கடமையை ஆரம்பிக்க போகுது. இந்த பாரு, பிச்சை எடுத்தாவது உன் புருஷனை நான் காப்பாத்துறேன். உங்களுக்கு வேண்டாம். அழாத பானு, அழாத. இப்ப என்ன ஆயிடுச்சு? சோதனை வந்திருக்கு, அதுல வெற்றி அடையணும். அடைவோம். ஏமா நீ எப்படி இங்க? பேப்பர்ல படிச்சேன், வீட்டுக்கு போனேன், இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. மிஸ்டர் ராகவனை பார்த்து சில விவரம் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படின்னா? ஆமா, நான் தான் உங்களுக்கு வக்கீல். மிஸ்டர் ராகவன், பாத்தியம்மா, ஏழைக்கு உதவியும் உண்மைக்கு வெற்றியும் எங்கிருந்தாவது கிடைக்குமா? மிஸ்டர் ராகவன் கொலை செய்யப்பட்ட ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி? நானும் சோபாவும் ஒன்னா படிச்சோம். ஒரு நாள் அவ என்ன காதலிக்கிறதா சொன்னா. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அம்மா, நான் உன்னை சகோதரியா நினைச்சுதான் அன்போட பழகினேன். அதை நீ தவறா எடுத்துக்கிட்ட. தயவு செஞ்சு உன் எண்ணத்தை விட்டுடுன்னு சொன்னேன். ஆனா அவ விடல. தினமும் ஒரு காதல் கடிதம் எழுதி எனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. இதை இப்படியே விட்டு வச்ச ஆபத்துன்னு உடனே என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சோபா கொலை செய்யப்பட்டான்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். திடீர்னு ஒரு நாள் போலீஸ்காரங்க என் வீட்டுக்கு வந்து சோதனை போட்டாங்க. அப்போ சோபா எனக்கு எழுதின காதல் கடிதங்கள்ல எப்படியோ ஒண்ணு விடுபட்டு போய் அவங்க கைக்கு கிடைச்சிருச்சு. அதை வச்சு என் மேல சந்தேகப்பட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஷோபாவுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அக்கா மட்டும் இருக்காங்க, ஆஷான்னு பேரு. வாங்க உட்காருங்க. இத வந்துட்டேன். சாரி கட்டிட்டு. பரவாயில்லை. ஆஷாங்கிறது நான் தான். நீங்க? விஜயா, மிஸ்டர் ராகவனுடைய வக்கீல். கொலை செய்யப்பட்ட ஷோபாவை பத்தி சில தயவு செய்து சொல்லுங்க. மாட்டேன். வீணா என்ன தொந்தரவு செய்யாதீங்க. போங்க இங்க இருந்து. ப்ளீஸ் ப்ளீஸ். Get out. துரோகி. அப்பாடா, ஆசையில இன்னைக்கு ஒரு ஆசை தீர்ந்தாச்சு. என்ன மண்ணாசை பொண்ணாசை? இன்னொன்னு போட்ட ஆசையா? இல்ல, பொம்பளை கிட்ட சட்டை தச்சு போட்டுக்கணும், பொம்பளை கிட்ட கிராப்பு வெட்டிக்கணும், பொம்பளை கிட்ட போட்டோ எடுத்துக்கணும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டீங்களே. என்ன அது? பொம்பளை கையால போட்டோக்காரமா யாரு? போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கணுமா? எடுத்தா போச்சு. இதுல இருந்து கால் வரைக்கும். அப்படியா? இன்லாட்மெண்ட் ஏன் இஷ்டம். சரி சரி, அங்க போய் உட்காருங்க. சரிங்கம்மா. ரெடி? அம்மா, ஒரு நிமிஷம்.
ஒரே வருஷம். என்னது இது? ரெடி? ரெடி. கண்ட காலி பசங்க எல்லாம் கடைக்குள்ள பூந்து கலாட்டா பண்றானுங்க. முண்டாலாம் தெரியும்படியா ஒரு போட்டோ எடுக்க வந்தேன். பார்த்து இந்த பொண்ணு பயந்து போச்சு. முண்டா தெரியும்படியா போட்டோ எடுக்கணும்னா ஆம்பளை இருக்கிற கடைக்கு போய் பொம்பளை கடைக்கு ஏன் வர்ற? எவனாவது கல்லெடுத்து விடுதலைக்காக நான் தவியா தவிச்சிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல கடையை இந்த பாரு, நானு கடை நடந்துட்டு இருக்கிற பிசினஸ கெடுக்க வேண்டாம். உங்க தங்கச்சி வாழணும்னா நீங்க வாழணும். நீங்க நல்லா இருந்தா தான் நான் வாழ முடியும். நான் சந்தோஷமா இருந்தா தான் எங்க அப்பா நிம்மதியா இருப்பார். கரெக்ட் மாப்பிள்ள, என் மகன் ராணி சொல்றது ரொம்ப கரெக்ட். என்னையா கரெக்ட்? இங்க பாத்தியா, என் தங்கச்சியோட மாங்கல் நோம்புக்கு இப்பதான் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றேன். அப்போ என் மகனுக்கு மங்கல்யம். இத பாருங்க, எனக்கு முதல்ல வேண்டியதெல்லாம் என் மச்சன விடுதலை தான். அது வரைக்கும் நீயோ உங்க பொண்ணு இந்த பக்கம் தலை காட்ட கூடாதாமா. பேசாம கூட்டி போயிடு. கேஸ் நல்லபடியா முடிஞ்சது, அதுதான் கல்யாணத்தை வச்சுக்குவோம். இல்ல நீயும் மாங்கல்ய விரதம் இருக்கதான் போறேன். அது வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக இன்னையில இருந்து நான் விரதம் இருக்கிறேன். தங்கச்சி, மாங்கல்ய நோம்புக்கு வேண்டிய சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமா? சம்பிரதாயப்படி எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துருமா? தங்கச்சி, வாங்க போகும்போது இதனுடைய பெருமை எனக்கு தெரியல, வாங்கிட்டு வரும்போதுதாமா இதனுடைய மகிமையே எனக்கு புரிஞ்சது. பெண்களே ஒரு புதிர். ஆமாமா, ஒரு பொண்ணு உடம்புக்கு முடியாம இப்பவோ புறகோன்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா, அம்மா உனக்காக நீ ஆண்டவரை வேண்டிக்கன்னு எல்லாரும் சொன்னப்போ அவருக்கா தெரியுமா, ஏதாவது ஆயிட்டா தாம் பூவளம் போக வேண்டி வந்துருமேன்னு அப்ப கூட கணவனுக்காகத்தாமா வேண்டிக்கிட்டா. பெண்களுக்கு உயிர் தாமா உடம்புல இருக்குது, ஆனா ஆன்மா தாலியை கட்டின புருஷன்கிட்ட தாமா இருக்கு. தங்கச்சி, தாலி இருக்குதே, அதை போடும்போது தான் அழகர மயங்கித்தான் புருஷன் போட்டிருக்காருன்னு தங்களை பத்தியே பெருமையா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது போகும்போதுதாம்மா அவர் இல்லையே போயிட்டாருன்னு ஒரு வாரம், ஒரே வாரம். உனக்கு செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன விஷயா? ராகவன் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆதாரம் கிடைக்கும். அப்படியா? அப்புறம் என்னம்மா, பயப்படாத. பானு, நீதி தூங்குறது இல்லம்மா. ஏன் தெரியுமா, அதுக்கு தன் பயம் அதிகம். இந்த காலத்து மனுஷன் எங்க தன்னையும் கொண்டுடுவானு முன்னெச்சரிக்கையா முடிச்சுக்கிட்டே இருக்குதுமா. அப்படியே கவலைப்படுற? சரி, தாயே, என் கணவர் நிறைஞ்ச ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் 100 வருஷத்துக்கு வாழணும். நிறைஞ்ச மஞ்சள் குங்குமத்தோட நெடுங்காலத்துக்கு நீ வாழணும். எழுந்திருப்பா. ஜனகி, ஏம்மா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தாலி நோம்பு இல்லையா, அதோட உங்க அருளும் ஆசீர்வாதமும் கிடைச்சதால ஏற்பட்ட ஆனந்தம். வரம்மா, வாங்க. விஜயா, என்னம்மா இன்னைக்கு? அக்கா, இன்னைக்குதான் முதலா நான் கோர்ட்ல வாதாட போறேன். நீயா? ஏக்கா அப்படி கேக்குறேன்? அக்கா, முதல்ல நான் கோர்ட்ல வழக்காட போறதுக்கு முந்தி உன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். அப்பதான் எடுப்புலயே எனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்ன நீயா, இன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பூனை மாதிரி நழுவி போறேன். ஏம்மா அப்படி? பரவாயில்ல, இன்னைக்கு மாங்கல்ய நோம்பு, நல்ல நாள். முதல்ல நீ எடுத்திருக்கிற இந்த வழக்குல நான் தோல்வி அடையணும்னு வேண்டிக்கக்கா. ஆமாக்கா, உண்மையா தான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்ற? நீ எதையோ மறைக்கிற. உன் மனசை திறந்து உள்ளதை சொல்லு. நீ ஏன் தோல்வி அடையணும்? ஏன்?
எனக்கு வெற்றி கிடைச்சா அதுல உன்னுடைய வேதனையும் துக்கமும் கண்ணீரும் அடங்கியிருக்கு. அக்கா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா உன் கழுத்துல கட்டப்பட்டு 100 வயசுக்கு வாழணும்னு நீ நோம்பிருந்து வேண்டிக்கிட்ட உன்னுடைய மாங்கல்ய பலத்துக்கே சவால் விடுற வழக்க நான் எடுத்திருக்கேன். அக்கா, ஒரு நிரபராதியை விடுதலை செய்யறதுக்கும் அந்த விடுதலைக்காக உண்மை குற்றவாளியான உன் கணவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் தான் இன்னைக்கு நான் வழக்காட போறேன். இப்ப சொல்லு, உன்னுடைய பூவையும் பொட்டையும் மஞ்சளையும் மாந்தியும் பறிக்கக்கூடிய இந்த வழக்கு நடத்த போற எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்து சொல்லு. உன்னால முடியுமா? சொல்லுக்க முடியுமா? முடியும். அக்கா, என் கணவர் ஒரு மனித தெய்வம். அந்த தெய்வம் கொலைகாரரா இருக்க முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை உடைக்க ஆண்டவனால கூட முடியாது. விஜயா, இந்த வழக்குல நீ தோத்து போகணும்னு நான் வேண்டிக்கிட்டா பரிசுத்தமான என் தாலி பலத்துக்கு நீ கட்டின பந்தயத்துல நான் போயிட்டதா ஆயிடுண்டி. நான் நிறைஞ்ச மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணும்னு என் கணவர் ஏன் நெத்தியில் இட்ட அதே குங்குமத்தால உன் நெத்தியில வெற்றி திலகம் விடுவேன். அக்கா, இல்லன்னா என் கணவர் நிரபராதி இல்ல, குற்றவாளிதான், கொலைகாரர் தான் நிச்சயம் ஆயிடுண்டி. வேண்டாக்கா, வேண்டாக்கா, நீடி. அக்கா, நான் உன்னை வளர்த்து ஆளாக்கி வக்கீலுக்கு படிக்க வச்சதுக்கு நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருந்தா ஆசீர்வாதம் வாங்காம இந்த இடத்தை விட்டு போகவே கூடாது. என் மேல ஆட. அக்கா, விஜயா, நீதியின் வெற்றியில உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அதே மாதிரி என் தாலியின் பலத்துல எனக்கும் அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. நீதிக்கும் தாலிக்கும் ஏற்பட்ட இந்த போராட்டத்துல வெற்றி அடைய போறது நீயா இல்ல நானான்னு பாத்துருவோம். நீ நீதிக்கே போராடு. எழுது. அன்னைக்கு உன்கிட்ட சொன்னபடி இன்னைக்கு நானும் கோர்ட்டுக்கு வந்து என் கணவருக்கே எதிரா நீ வாதாடுற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து பார்த்து நான் பூரிச்சு போக போறேன். நீ புறப்படு. ஆயிரத்தி 1967 வருடம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கே ராகவன் என்ற பெயருள்ள நீர் திட்டமிட்டு சோபா என்ற பெண்ணை கொலை செய்வதற்காக கடத்தி சென்றதாகவும் அவள் கழுத்தில் துணியை போட்டு இறுக்கி கொலை செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். ஈபிகோ 364, 302 ஆகிய செக்ஷன் படி தண்டிக்கக்கூடிய குற்றம் செய்திருக்கிறேன். மிஸ்டர் ராகவன், உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த குற்றச்சாட்டிற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? கனம் நீதிபதி அவர்களே, நான் நிரபராதி. மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், நீங்கள் வழக்கை ஆரம்பிக்கலாம். எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், இந்த வழக்கை தாங்கள் விசாரிப்பதை நான் ஆட்சேபிக்க வேண்டிய நிலையில் இருப்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம்? ஐ எம் சாரி யுவர் ஆனர், இந்த கொலை வழக்கில் தாங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக நான் கருதுவதால் தங்களை ஒரு முக்கிய சாட்சியாக விசாரிக்க விரும்புகிறேன். திஸ் இஸ் கோர்ட். நான் சாட்சியாக மாறி இந்த வழக்கை வேறு நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு மேல் கோர்ட்டின் உத்தரவு பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? அதற்கு நான் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன் யுவர் ஆனர். ஆல் ரைட், வழக்கை 10ஆம் தேதிக்கு ஒத்தி போடுகிறேன். அதற்குள் மேல் கோர்ட்டின் உத்தரவுக்கு ஏற்பாடு செய்யவும். ஜானகி, விஜயவல்ல, அவளுக்கு நம்ம கூட வர வெக்கமா இருக்கலாம், வேதனையா கூட இருக்கலாம். she is just a child. கோர்ட்டுக்கு வரும்போதுதான் தனித்தனியா வந்தாலும் வீட்டுக்கு போகும்போதாவது சேர்ந்து போகலாம். போய் அவளையும் கூட்டிட்டு வா. போ ஜானகி, போய் கூட்டி. என்னம்மா அது? எனக்கு ஒண்ணுமே புரியல.
அவர் நீதிபதி மாத்திரம் இல்லம்மா, உங்க அக்காவுடைய கணவர். அவரை போய் வேண்டாமா, எங்களால உங்க குடும்பத்துல எந்த விதமான குழப்பமும் இல்லாமா. ஆமா விஜயா, நாங்க வேற வக்கீல் பாத்துக்கிறோம். ஏன் பானு, நீ கூப்பிட்ட நான் வந்தேன். ராஜு, நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் விட போறதில்லை. நான் வழக்காடுறது உங்களுக்காக இல்லை, நீதிக்காக. நீதிக்கு முன்னால குடும்பமாவது குழப்பமாவது எல்லாம் அப்புறம் விளக்கமா சொல்றேன். விஜயா அக்கா, உனக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரம்மா. வா, வீட்டுக்கு போலாம்.